மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொன்முடி விவகாரத்துல பாசிட்டிவான ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறது. எப்படி பார்க்கலாம் சார்? அது உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு சரியான குட்டு வைத்திருக்கிறது. காரணம், ஆளுநரின் கடமைகள் உரிமைகள் அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல. ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் மந்திரி சபையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர். இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் தெளிவாக கன்விக்ஷனுக்கு தடை கொடுத்து விட்டது. கன்விக்ஷனுக்கு தடை கொடுத்த பிறகு அவர் எம்எல்ஏவாக தொடர்கிறார். திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக அவர் தொடர்வதற்கு சட்டமன்ற செயலகம் அனுமதி கொடுத்திருக்கிறது. திருக்கோவிலூர் தொகுதி காலி இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது. அப்படி ஒரு எம்எல்ஏவாக தொடரும் போது அவர் மந்திரியாவதிலே என்ன ஆளுநருக்கு என்ன தடை இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து ஆளுநர் எடுத்த முடிவுகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று முரணானவை, தவறானவை, அரசியல் சாசனத்துக்கு எதிரானவை. உச்சநீதிமன்றம் இப்போது தலையிட்டு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆளுநர் கண்டிப்பாக இன்று மாலையே பதவி பிரமாணம் செய்து வைத்து விடுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆளுநர் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம், தண்டனையை நிறுத்தி தான் வச்சிருக்காங்க, குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்காங்க, ரத்து செய்யலை அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பார்க்கலாம் சார்? குற்றவாளி என்கிற தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது. அது ஒரு விசாரணையின் முடிவிலே வருகிற இறுதி தீர்ப்பு. இடைக்கால நிவாரணம் எப்படி வழங்குவார்கள் என்றால், குற்றவாளி என்பதை நிறுத்தி வைப்பதற்கான போதிய முகாந்திரம் இருந்தால் அந்த தீர்ப்பு வெளிவரும் வரைக்கும் காலதாமதம் ஆகும். அப்படி காலதாமதம் ஆகும் போது சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏற்படுகிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே இடைக்கால நிவாரணமாக கன்விக்ஷன் என்பதை நாங்கள் தடை கொடுக்கிறோம். இதுதான் அந்த ஆணையின் மைய கருத்து. இது வழக்கறிஞர்கள் அனைவருக்குமே இது தெரியும். ஆளுநர் எந்த வழக்கறிஞர்கள் சட்ட ஆலோசனை கேட்கிறார் என்று எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. ஆளுநர் சட்ட நிபுணரும் கிடையாது. உச்ச நீதிமன்றத்தின் சட்டத்தை வியாக்கியானம் செய்வதற்கு அவருக்கு உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வாறு செய்து ஆளுநர் மீண்டும் மீண்டும் அவமானப்படுகிறார். தேர்தல் களத்துல இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஆளுநருடைய நடவடிக்கைகள் தேர்தல் களத்துல எதிரொலிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? தேர்தல் களத்தில் இது திமுகவுக்கு அவர்களது பரப்புரைக்கு மேலும் ஒரு மகுடம் மாதிரி அமைந்து விடுகிறது அல்லவா? நான் ஆரம்பத்திலிருந்து என்ன கூறுகிறேன் என்றால், ஆளுநர் செய்கிற எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு எதிரானதுதான். எடுத்துக்காட்டாக ஐயா வைகுண்டர் சர்ச்சை, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு உள்ள நாகர்கோவில் பகுதியிலே அது பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கியை குலைக்கிற விதமாக ஆளுநர் பேசினார். சனாதனத்தை பற்றி பேசும்போது வைகுண்டர் சனாதனவாதி என்று கூறிவிட்டார். உடனடியாக பலத்தை எதிர்ப்பு எழுந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலுமே வரலாறை பற்றி, எதுவாக இருந்தாலும் திராவிடத்தை பற்றி, இப்படி ஆளுநர் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தெரிவிக்கிற கருத்துக்கள் எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு தான் தீமை. முதல்வரே அதனால்தான் ஆளுநர் எங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார், இப்போது பிரதமரே பேசி செய்கிறார் என்றெல்லாம் கூற தொடங்கிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது இது தேர்தல் களத்திலே பிரதிபலிக்கத்தானே செய்யும். காரணம், திமுக அரசு சொல்லி வருகிற எல்லா விஷயங்களும் சரிதான் என்கிற மாதிரி அல்லவா ஆகிவிடுகிறது. பெர்செப்ஷன் வார். தேர்தல் என்பது பெர்செப்ஷன் வார். அதுல இது திமுகவுக்கு மேலும் சாதகமான நிலையைத்தான் உருவாக்கும். நீங்கள் குறிப்பிட்டதை போல வைகுண்டர் தொடங்கி செந்தில் பாலாஜி வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல தமிழக அரசுக்கும் ஆளுநர் தரப்புக்கும் நடந்த இந்த மோதல் அப்படின்றது தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய நிலையில இது மேலும் அடுத்த கட்டத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? இந்த ஆளுநர் உண்மையிலேயே மாற்றப்படுவதுதான் நல்லது. காரணம், ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் நலனை பேணி பாதுகாக்க வேண்டியவர். அவர் சட்டப்படி நமது மாநிலத்தின் ஆளுநர். அப்படி இருக்கும்போது மாநில அரசோடு முரண்பட்டு நிற்பது என்பது அரசு பணிகளிலே, நிர்வாக பணிகளிலே சுணக்கத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் அதிகாரிகள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தும். அந்த காலகட்டத்திலே சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சண்டை நடக்கும் போதுமே அது கண்டிப்பாக மாநில அரசின் பணிகளிலே சுணக்கத்தை தான் ஏற்படுத்தியது. அதையெல்லாம் கண்கூடாக பார்த்ததுதான். அப்படி ஆளுநர் இப்படியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவர் இந்த மாநிலத்திலே நீடிப்பதே கூட டெல்லிக்கு நல்லதில்லை, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கும் நல்லதில்லை. அவர் உடனே மாற்றப்பட வேண்டும். காரணம், இப்போது அவர் வெட்ட வெளிச்சமாகி விட்டார், அம்பலப்பட்டு நிற்கிறார் நமது ஆளுநர். குறிப்பா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கூட ஆளுநர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. ஆளுநருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை அவங்க முன் வச்சு பேசியிருந்தாங்க. தற்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது. இதை திமுக என்ன மாதிரியான அஸ்திரமாக பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது தேர்தல் களத்துல? திமுக தேர்தல் அஸ்திரமாக பயன்படுத்தும். ஆளுநர்கள் தேவையில்லாமல் தலையிடுகிறார்கள், அவர்களது அதிகாரம் குறைக்கப்பட வேண்டும். மாநில அரசுகளுக்கு அதனால்தான் பிரச்சனை ஏற்படுகிறது. நாங்கள் எடுத்து வைத்த எல்லா வாதங்களும் சரிதான், உச்ச நீதிமன்றமே அதற்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது இந்தியா கூட்டணிக்கு. இப்படிதான் இந்த பிரச்சாரம் போகும். அப்படி போகும்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே ஆளுநர் என்பவர் மைய புள்ளியாக இருந்து நான் இதுவரைக்கும் 45 ஆண்டுகளில் பார்த்ததே கிடையாது.
ஆளுநர் என்பவர் ஒரு அலங்கார தலைவர். அவருக்குரிய மாண்பை போற்றி பாதுகாக்க வேண்டும். பிகமிங் ஆஃப் கவர்னர் என்பார்கள், இது அன்பிகமிங் ஆஃப் கவர்னர். அப்படி இருக்கும்போது எமினன்ட் பர்சனை தான் நாம் ஆளுநராக நியமிக்கிறோம், அதாவது மாண்புறு மனிதர்களை. அந்த மாண்புறு மனிதர்களை மாண்பை கைவிட்டு விட்டால் வேறு என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் ஆணை வாங்க வேண்டியது இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கெடு விதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லவா ஆளுநர் மாளிகை தாழ்ந்து விட்டது. நிச்சயமா நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப பாஜகவுக்கு ஆளுநருடைய செயல்பாடுகள் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இத பாஜக தேசிய தலைமை கவனிக்க தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கவனிக்க தவறுகிறது என்பதுதான் என் கருத்து. காரணம், இப்படியான நடவடிக்கைகள் எல்லாமே ஆளுநர் மாளிகைக்கும் டெல்லிக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும். காரணம், ஆளுநர் என்பவர் டெல்லியின் நீட்சி. அப்படிதான் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஆளுநர் தேவையில்லாமல் மாநில அரசுக்கு முடக்கத்தை ஏற்படுத்தும் போது ஒரு மாநில அரசும் ஆளுநரோடு மோதலை அது எப்படியா தீர்த்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறது. நமது மாநிலத்தில் என்று இல்லை, கேரளாவிலும் இதே நிலைமைதான், பஞ்சாபில் இதே நிலைமைதான். கடைசியிலே பஞ்சாப் ஆளுநர் சண்டிகர் மேயர் தேர்தலிலே ஏற்பட்ட அந்த கலக்கத்தின் காரணமாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டியது நேரிட்டது. தமிழ்நாட்டிலிருந்து போனவர் தான் அவரும் பன்வாரிலாலும். ஆக இது ஒரு மாநில அரசு தேவையற்ற வேலைகளிலே ஈடுபட வேண்டியதல்லவா? மாநில அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளிலே மக்கள் பணியில் ஈடுபடுவதற்கு பதிலாக இந்த நடவடிக்கைகளிலே காலம் விரயம் செய்வதும் மக்கள் நலனுக்கு ஏற்றது அல்லவே. குறிப்பிட்டு பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசு என்னதான் செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்குது. தொடர்ச்சியாக நிர்வாக ரீதியாக ஆளுநருடைய தலையீடுகள் ஒட்டுமொத்தத்தையும் உச்சநீதிமன்றம் குட்டு வைப்பதற்காக பார்க்க முடியுது. உங்களுடைய பேச்சில் இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு தராச ஷியாம்.